ஹாய், என் பேர் காயத்ரி. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் இப்போது நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வலது கையை இழந்துட்டான். அவனுக்கு கராத்தே கற்றுக்கணுன்னு ஆசை. ஒரு கராத்தே மாஸ்டர்கிட்ட போய் நான் கராத்தே கற்றுக்க போகிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த கிளாஸில் இருந்த மற்ற பசங்கள்லாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது மாஸ்டர் நீ கற்றுக்கோ வான்னு கூப்பிடுறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த பையனுக்கு ஒரு ஸ்டெப்பு சொல்லி கார்னரில் நிற்க வச்சு நீ அந்த ஸ்டெப்பை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் அதை சின்சியராக போடுறான். அப்போ மற்ற பசங்களுக்கெல்லாம் வேறு ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த நாள் வரான். அடுத்த நாளும் அதே ஸ்டெப்பை போட சொல்கிறாரு அந்த பையனுக்கு. ஒரு வாரம் ஆகுது. அதே ஸ்டெப்பு தான் திருப்பியும் போட சொல்கிறான். ஆனால் அந்த பையனுக்கு மாஸ்டர் மேலே ரொம்ப நம்பிக்கை. அதனால் சின்சியராக அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு 3 மாதம் ஆகுது. அப்போது ஒரு டோர்னமெண்ட் வருது. அப்போ அந்த டோர்னமெண்ட்டில் இந்த பையன் ஒரே ஸ்டெப் மட்டும்தான் போடுறான். ஆப்போனண்ட்னால இவனை நிறுத்த முடியலை. ஆப்போனண்ட் தோத்துடுறாங்க, இவன் ஜெயிச்சிட்றான். எல்லா போட்டிலையும் ஜெயிச்சிட்றான். ஃபைனலாக இவன் தான் அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறான். அப்போ இவனுக்கு ஒரு டவுட் வருது, என்னால் எப்படி வின் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. இப்போ மாஸ்டர்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு ஒரு கை இல்லை, மற்ற பசங்கள்லாம் 2 கையும் வச்சுருக்காங்க, அவங்கள என்னால் எப்படி வின் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த ஸ்டெப்புக்கு உன்னுடைய வலது கையை பின்னாடி திருப்பினா மட்டும்தான் உன்னை ஸ்டாப் பண்ண முடியும். உன்கிட்ட வலது கை இல்லை, அதனால் உன்னை பின்னாடி திருப்ப முடியல, உன்னை ஸ்டாப் பண்ண முடியல, யூ பிகேம் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்கள் மைனஸ்ன்னு நினைக்கிற ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாகவும் மாறும். நீங்கள் சின்சியராக நம்பணும், நீங்கள் நல்லா உழைக்கணும். தேங்க்யூ.